அதை யாராலையும் மாத்த முடியாது. த்ரிஷா, ஒரு டீச்சர் மாதிரி எல்லாம் பேசாத. அந்த சங்கர் என்ன பண்ணான்னு மரியாதையா சொல்லிடு. ஒருவேளை நான் இந்த ஊர்ல இருக்கணும்னு நினைச்சேனா கண்டிப்பா நான் சில வேலைகளை பண்ணியே ஆகணுமா? இப்ப நான் எங்க அப்பாவோட மானத்தை காப்பாத்தணும்னா அந்த சங்கரோட வீட்டுல நான் விலைக்கேத்தி ஆகணுமா? சங்கரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். சங்கர் இது எல்லாத்தையுமே என்ன பழி வாங்கதான் பண்ணிருக்கான். அந்த போட்டோகிராஃப்ஸ், அங்க அவன் பண்ண டிராமா எல்லாமே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான். கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? யாராலையும் உன்னை கட்டாயப்படுத்த முடியாது. என்னால மறுக்க முடியாது. ஏன் மறுக்க முடியாது? உங்க அப்பா கிட்ட நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடலாம்ல. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அத பத்தி யோசிக்க முடியாது. ஏன்னா என்னோட லைஃப் இப்ப என் கையில இல்ல. பாவம், என் அப்பாவோட நிலைமை இப்ப சரியில்லை. நான் அந்த சங்கரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க அப்பாவே என்கிட்ட சொன்னாரு. ஆனா இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்க உன் நிலைமையை தப்பா பயன்படுத்திக்கிறாங்க. நீ இதை எப்படி ஏத்துக்கிற? இங்க பாரு த்ரிஷா, யூ ஆர் இண்டிபெண்டன்ட் உமன். யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்க கூடாதுங்கிற முடிவை நீ உன் மனசாட்சிப்படிதான் எடுத்தாகணும். நீ எனக்காக இன்னைக்கு போராடின, ஆனா இன்னைக்கு உனக்காக போராட மாட்ட. ஒருவேளை உங்க அப்பா கிட்ட நீ பேச முடியலன்னா பரவாயில்ல, நானே போய் அவருக்கு புரிய வைக்கிறேன். அதனால எந்த யூஸும் இல்ல. இங்க பாருங்க, என் அப்பா இப்ப பண்ற எல்லாமே என்னோட நலத்துக்காக தான் பண்றாரு. இங்க பாருங்க, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்ன யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. யாரும் மனசு வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான், என் அப்பா, என் அத்தை எல்லாரும் இந்த ஊர்ல இருக்கிறது கஷ்டமாயிடும். எங்களோட போன மானத்தை காப்பாத்துறதுக்கு அவருக்கு இந்த வழிதான் கரெக்ட்னு படுது. சங்கர் ஒரு பெரிய ரவுடி. அவ அண்ணன் ஒரு கவுன்சிலர். யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யாருமே அவனுங்களை எதிர்க்க மாட்டாங்க. ஆனா நீ என்ன காப்பாத்துறதுக்கு அவங்கள எதிர்த்த. என்னாலதான் இந்த பிரச்சனையிலேயே நீ மாட்டிருக்க. அப்படிலாம் இல்ல பிரபா. உங்களை எதுக்காக நீங்க தப்பா சொல்றீங்க? இங்க பாருங்க, எனக்கு இப்ப ஒரே வழிதான் இருக்கு. அந்த சங்கரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாகணும். நீங்க ப்ளீஸ் உங்களே நீங்க குத்தம் சொல்லிக்காதீங்க. த்ரிஷா, இப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இப்ப நீ ஏதா சொன்னா அந்த சங்கர் உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் கல்யாணமே பண்ணிக்கிறான். அப்படின்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதும் தற்கொலை பண்ணிக்கிறதும் ஒண்ணுதான். எதுக்காக நீயே உன் கையால உன் வாழ்க்கையை நரகமா மாத்திக்கிற? இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன ஆகும் நல்லாவே தெரியும். எங்க அப்பா எப்பவுமே ஒண்ணு சொல்வாரு, நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது நம்பிக்கை தான் வாழ்க்கையை நடத்தும்னு. நான் அந்த சங்கரை எந்த நம்பிக்கையில கல்யாணம் பண்றேன்னா, அந்த சங்கர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாறிடுவானுதான். ஒருவேளை அவனுக்குள்ள இருக்க கோபம் போயிடலாம்ல. அவன் என்ன பழி வாங்காம இருக்கலாம்ல. இல்ல த்ரிஷா, இல்ல. உன்னை சமாதானப்படுத்திக்கிறதுக்காக பேசாத. கல்லுக்குள்ள ஈரம் இருக்கும் நீ நினைச்சுக்கிட்டு பேசுற. ஆனா அவன மாதிரி ஆளுங்க என்னைக்குமே மாற மாட்டாங்க. இங்க பாரு த்ரிஷா, உண்மையிலே தைரியம் நான் என்னன்னு காட்டினது நீதான். அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி உன்னோட தைரியத்தை இழக்கலாம்? இங்க பாரு, ஒருவேளை நீ அவங்களுக்கு புரிய வச்சதுக்கு அப்புறமும் உன் ஃபேமிலி நீ சொல்றது கேட்க மாட்டாங்கன்னு சொன்னா, then I am sorry to say, இங்கிருந்து நீ ஓடி போறதா உனக்கு நல்லது. இல்ல, என்னால அப்படி பண்ணவே முடியாது. இது தப்பு. இப்படி பண்றது உன்னோட கொள்கைக்கு அகைன்ஸ்ட் ஆனதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன் லைஃபை விட இப்ப வேற எதுவும் முக்கியம் இல்ல. சங்கரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் தான் கரெக்டானவன் நீ நிரூபிச்சிருவேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையை கெடுத்த மாதிரி நாளைக்கு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுப்பான். இங்க பாரு த்ரிஷா, உன்னால அவனை எதிர்க்க முடியாதுங்கிறதால நீ அவன்கிட்ட சரண்டர் ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீ இங்க இருந்து சென்னையோ பெங்களூரோ பாம்பேவோ எங்கேயாவது கிளம்பி போ. நீ எங்க சொல்றியோ அங்க நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்து உன்னை பாத்துக்கிறேன். உனக்கு ஒரு வேலை கிடைச்சதும் உன் லைஃபுக்கு ஒரு புது ஸ்டாண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இங்க பாரு த்ரிஷா, முதல்ல நடந்த பிரச்சனை நம்ம 2 பேர் சக்திக்கும் அப்பாற்பட்டது. ஆனா இப்ப நடக்க போறது உன் கையில தான் இருக்கு. நீ அதை ஏத்துக்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. நான் இப்படிதான் என்னோட காதலை இழந்தேன். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவ இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் அன்னைக்கு ராத்திரி எங்க டைமுக்கு போயிருந்தேன்னா ஒருவேளை கண்ணு எதிரிலேயே நான் காதலியை இழந்துட்டேன். அந்த நாளை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். அன்னைக்கு இருட்டி போன என் வாழ்க்கையில
விடியல் வந்ததும் கிடையாது, வெளிச்சம் வந்ததும் கிடையாது. எல்லாமே கெட்டு போச்சு. எவ்ரிதிங் இஸ் கான். நம்ம எவ்வளவு பெரிய டிராமா ஆர்கனைஸ் பண்ணோம், கடைசியில என்ன ஆச்சு? டோட்டலா சொதப்பிடுச்சு. அன்பிலீவபிள். அவ தண்ணிய அந்த அக்னி குண்டத்துல கொட்டல, நம்ம ஆசையில கொட்டிட்டான். ரிசல்ட் என்னவா இருந்தாலும் அலியா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. ஒருவேளை அபி பிரக்யாவை இதே மாதிரி லவ் பண்ணிக்கிட்டே இருந்தானா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அபியோட மனசுல இருந்து அந்த பிரக்யா போக மாட்டா, நானும் உள்ள நுழைய முடியாது. கம் ஆன் ப்ளீஸ் தனு, சும்மா உன்னோட கல்யாணத்தை கொண்டு வந்து இதுல நுழைக்காத. ஓகே, ஐ கெட் யுவர் பாயிண்ட். நம்ம எந்த விஷயமும் நிறைவேறாதுன்னு இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. எவ்வளவு நினைச்சாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஒருவேளை நம்ம ஏதாவது பண்ணணும்னா, ஐ மீன் ஏதாவது ஜாக்பாட் அச்சீவ் பண்ணணும்னா, நம்ம மூளையில இருந்து மிகப்பெரிய ஐடியாவை கொண்டு வரணும். யூர் ரைட். நாம சீக்கிரமே ஏதாவது பெருசா பிளான் பண்ணணும். பட் என்ன பிளான்? மெதுவா உட்காரு. எங்க அடிபட்டிருக்குன்னு சொல்லு. இங்கயா? இங்கயா? ஓகே, கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்க. இங்க வலிக்குதா? இங்கேயும் வலிக்குதா? அங்கேயும் வலிக்குது. ஐயோ, நீ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? நான் மெதுவா தான் அமுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் பண்ண போற மசாஜ்ல உனக்கு இருக்கிற எல்லா வலியும் பறந்து போயிடும். என் வாழ்க்கையிலேயே இவ்வளவு பொய் நான் சொன்னது கிடையாது. இப்ப இவ்வளவு பொய் சொல்ல வேண்டியதா இருக்குது. கடவுளே, தயவு செஞ்சு நீ நரகத்துக்கு மட்டும் அனுப்பிடாத ப்ளீஸ். இன்னுமா உனக்கு வலிக்குது? உன் காலு இன்னும் வலிக்குதா? இப்ப என்ன பண்றது? நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ இங்கே உட்காரு, நான் இப்பயே வந்துடுறேன். இந்த ஆள் இப்ப யாருக்கு போன் பண்றாரு? சொல்லாம கொல்லாம அடிக்கடி எதனா ஒண்ணு பண்ணிடுறாரு. நெஞ்சு படப்படன்னு அச்சுக்குதே. யாருக்கு போன் பண்றீங்க? உன்னோட தங்கச்சி பிரீத்திக்கு தான். அவ பிசியோதெரபிஸ்ட்ல. அவ வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. ஒருவேளை அவ இங்க வந்துட்டானா, அப்பல பிரக்யாவோட அம்மாவை இங்க வந்துருவாங்களே. பிரக்யா அம்மாவை பார்த்தாலே எனக்கு பயமாகுது. இல்ல கண்டிப்பா நான் அவங்க பொண்ணு இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவளுக்கு என்னத்துக்கு போன் பண்றீங்க? இல்ல, போன் பண்ணாதீங்க. அவ வர வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் அவசியம் இல்லங்கிற? இன்னும் உனக்கு பெயின் இருக்கு. இன்டர்னலா ஏதாவது பிரச்சனை இருந்தா அவ வந்தா 2 நிமிஷத்துல சரி பண்ணிடுவா. சதா அவ வந்தானா சரி பண்ணுவா. ஆனா இன்னொரு விஷயம், அவ வந்தானா அவ அம்மாட்ட சொல்லுவா. அப்புறம் அம்மாவும் உடனே இங்க ஓடி வந்துருவாங்களா. அவங்களுக்கும் தேவையில்லாத டென்ஷன் ஆயிடும். எங்க அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவங்க ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவங்கள தொல்லை பண்ண வேணாம். அதுக்கு தான் அவங்களுக்கு போன் பண்ண வேணாம்னு சொல்றேன். நீ இப்ப சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஆனா இப்ப என்ன பண்றது? யார கூப்பிடுறது? யாரையும் கூப்பிட வேணாம். நீங்க இருக்கீங்கல்ல என் வலிய போக்குறதுக்கு. நீங்க எங்கே உட்காருங்க, என் வலி தானே சரியாயிடும். நான் உட்காரணுமா? உட்கார்ந்துட்டேன். நீ இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் எனக்குள்ள இருந்த டென்ஷன்லாம் போயிடுச்சு தெரியுமா? சரி, அட்லீஸ்ட் இப்பயாவது ஒத்துக்கிட்டியே, புருஷனால கூட பொண்டாட்டிக்கு நல்ல சேவை செய்ய முடியும்னு. இல்ல இந்த பாருங்க, நீங்க நண்ட மருந்து கொடுங்க, நான் அதை போட்டுக்கிறேன். நீங்க போங்க, போய் அந்த ராபின் பையில கொஞ்சம் பால் கொண்டாட சொல்லுங்க. ஏலே ராபின் தம்பி, ஏலே ராபின் தம்பி, சீக்கிரமா பால் கொண்டு வால. இது வந்து ரமணி. த்ரிஷா உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி. கல்யாணம் நின்னதும் இவ்ளோ பெரிய வீட்டுல வாக்கப்படுறாளே. பெரிய குடும்பம் அவங்களோடது. எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்தல. நம்மளோட சம்மந்தி நம்மளோட பெரிய ஆளுங்கன்னு சொல்லிக்கிறதுல பெருமை தானே.
வேற விஷயத்துல என் ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா அவன் போன் வராத வரைக்கும் லைஃப்ல முதல் தடவையா பிரபா விஷயத்துல நான் வரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இத பாரு, நீ அவனை பத்தி கவலைப்படுறத விட்டுடு. ஏன்னா அவனை பத்தி கவலைப்படுறதுக்கு நீ வேற யாரையாவது டியூட்டியில வச்சா நல்லது. அப்படின்னா என்ன புரியலையா? இங்க வா சொல்றேன். அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்காக ஒரு நல்ல பொண்ணா தேடுவோம். என்ன, அதுக்கப்புறம் அந்த பொண்ணே அவனை பாத்துக்கும். அவனை பாத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பொண்ணோட கவலை போயிடும். நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான். நாம பிரபாக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். நீ இப்ப என்ன பண்றேன்னா பிரக்யாவோட கால் எப்படி இருக்குன்னு போய் பாரு, சரியா? ஓகே, நான் போய் பாக்குறேன். வாவ், சூப்பர் பாட்டி. வாழ்க்கையிலே முதல் முறையா உருப்படியா ஒண்ணு பேசியிருக்கீங்க. நீங்க இப்ப நினைச்சிட்டு இருக்கிறத ரொம்ப நாளாவே நானும் நினைச்சிட்டு தான் இருக்கேன். பொன்னியோட சப்போர்ட்டும் இப்ப எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே என்ன என் பிரபா கூட சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப ஆசையா இருக்கீங்க. இதுக்கப்புறம் பிரபா எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான்னு நானும் பாக்குறேன். இப்போ பிரபா வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். என்ன இது? இது எங்க இருந்து வந்தது? தோர்த்துங்கடா அத. என் ட்ரெஸ்ஸே நாசமாகிடுச்சு. அண்ணா அண்ணா, துணியெல்லாம் அழுக்காயிடுச்சுன்னு போய் உங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். டேய் பாலு, ட்ரெஸ் கழட்டா. அண்ணா, நான் துணி மாத்த கூடாதுன்னா நீங்க தான் மாத்திக்கணும். டேய், நீ ட்ரெஸ் கொடுக்கலாம், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? என்னது, என்னோட துணியா? யாரா உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா? நீங்க தான். அப்ப என் ட்ரெஸ் என்கிட்ட கொடு. அண்ணே அண்ணே, என்னண்ணே இவன் ட்ரெஸ் உங்களுக்கு செட் ஆகாது. அது மட்டும் இல்ல, நல்லாவும் இருக்காது. அதுவும் சரிதான். இப்ப என்ன பண்றது? நம்ம ஒண்ணு பண்ணலானே, இந்த ட்ரெஸ்ஸையே க்ளீன் பண்ணிடலாம். இது கரெக்ட். சரி சரி, வாங்க சீக்கிரம் அதை பண்ணுங்க. நான் தான் பண்ணுவேன். அண்ணே, இங்க இத்தனை பேர் முன்னாடி இது நல்லா இருக்காதுண்ணே. உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்கலாம். ஆமாண்ணா, அவன் சொல்றதும் சரிதான். ஆமாமா, கரெக்ட் தான். சரி வாங்க போலாம். டேய், முதல்ல அதை திறந்துங்க. அப்பப்போ இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான். கல்யாணத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறது சகஜம் தானே. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இப்ப என்ன நடந்துச்சு? என் கல்யாணம் நின்றோன்னு என் விதி நினைக்குதா என்ன? அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இல்ல, நான் ரொம்ப கற்பனை பண்றேன். என் விதியில சங்கர் தான் எழுதியிருக்க. என்ன நடந்தாலும் சரி, அவன் என்ன கல்யாணம் பண்ணியே தீருவான். இந்த கற்பம்பூச்சி இன்னைக்கு விட மாட்டேன். என்ன பெட்டுக்குள்ள ஒளிஞ்சு நிற்கியா? எங்க ஓடுற? நில்லு 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 நில்லுங்கறல. ஏய், வெளிய வாடி, வெளிய வாடிங்க. தப்பிச்சிட்டியா? என்னது இது? தோடா, இது ரொம்ப நல்லா இருக்குது. இது என்ன பம்பர மாதிரி இருக்கு? பிரக்யா, இந்த அபி வேற அடிக்கடி வந்துடுறாரு. வந்தா பரவாயில்ல, கேள்வியா கேட்டுன்னு இருக்காரு. இவர்கிட்ட போய் சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. என்ன பண்றது? நீ டோரை லாக் பண்ணி வச்சிருந்தியா? சரி, அது ஓகே. பாட்டி உன் கால் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. இப்போ உனக்கு வலி இல்லைல்ல? உனக்கு வேற ஏதாவது வேணுமா? நான் உன் கூட பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பார்க்க கூட மாட்டேங்கிற. அந்த பேப்பர்ல அப்படி என்ன இருக்கு? என் கூட பேச உனக்கு விருப்பம் இல்லையா? பதில் கூட சொல்ல மாட்டியா?
நீயா? நீ இங்க என்ன பண்ற? உனக்கு அடிபட்டு இருந்தது, அதான் மருந்து போட்டுட்டு இருக்கேன். மருந்தெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அபி, how can you be so rude? இப்பதானே நீ என்கிட்ட சொல்லிட்டு இருந்த, ஐ நோ நீ கண்டிப்பா வருவ, நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதுன்னு. அதை நான் உன்ன நினைச்சு இல்ல, பிரக்யாவை நினைச்சு சொல்லிட்டு இருந்தேன். அதை நீ எனக்காக கூட சொல்லலாம்ல. நீ மறந்துட்டியா அபி? பிரக்யாவுக்கு முன்னாடி உன் லைஃப்ல நான் தான் இருந்தேன். நீ முதல்ல என்ன தானே லவ் பண்ண? ஐ நோ அபி, உன்னோட லைஃப்ல பொண்டாட்டி இருக்கா, ஆனா உனக்கு தேவையான அன்பு அங்க இல்ல. நீ அன்புக்காக ஏங்குற, ஆனா உனக்கு அந்த அன்பு கிடைக்கவே இல்ல. அண்ட் இந்த பிரக்யாவுக்கும் உனக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற ரிலேஷன்ஷிப் சுத்தமா கிடையாது இல்ல. உனக்கு அவ திரும்ப வந்துட்டாங்கிற சந்தோஷம் இருக்கு, ஆனா ஒரு பொண்டாட்டி கொடுக்க வேண்டிய அன்பு உனக்கு கொடுக்க மாட்டா. அது உனக்கு நான் தான் கொடுப்பேன். பிரக்யாவை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை தப்பா பேசுன, அவ உன்னை இந்த வீட்டுல இருக்க சொன்னாங்கிற விஷயத்தை நான் மறந்துடுவேன். பிரக்யாவோட என்னோட ரிலேஷன்ஷிப் எப்படி வேணா இருக்கட்டும், அதை பத்தி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது பாரு, நானும் என் பொண்டாட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அபி ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன நீ விட்டுட்டு போயிடாத. அபி, நான் பழைய தனுதான், உன்னோட தனு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியா? அதையெல்லாம் மறந்துட்டியா அபி? நான் இன்னைக்கும் அதே தனுதான், என்ன நம்பு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ற அபி. அபி, நீ ரொம்ப நல்லவன் தானே, நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல. அபி, உன்னோட அன்பு மட்டும்தான் எனக்கு வேணும், பதிலுக்கு நான் என்ன வேணாலும் தருவேன். என்ன புரிஞ்சுக்கோ அபி. Don't touch me. அபி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு அபி. என்ன தொடாதன்னு சொன்னல. அபி ப்ளீஸ். தனு, I said don't touch me. என்ன நீ எப்படி எல்லாம் லவ் பண்ணல? நடந்து போ. Just move. என்கிட்ட கொஞ்சம் அன்பா பேச அபி. பேச இஷ்டம் இல்ல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு அபி. நான் உன்னை ரொம்ப லவ் Just leave me alone. என்னாச்சு, ஏன் கத்துறீங்க? தப்பான நேரத்துல வந்துட்டேன், நான் அப்பாலிக்க வரட்டுமா? ஏய் இல்ல பிரக்யா, நீ இப்ப கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்க. இந்த ரூமை விட்டு போக வேண்டியது நீ இல்ல, இவதான். இவ என்னோட பொண்டாட்டி பிரக்யா. நாங்க புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் இல்லனாலும் இவ கூட இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே கொடுக்காது. ஒரு விஷயம் சொல்றேன், தெரிஞ்சுக்க. நீ இன்னொரு 100 ஜென்மம் எடுத்தா கூட உன்னால பிரக்யா மாதிரி என்ன லவ் பண்ண முடியாது. அவளை மாதிரி உன்னால மாறக்கூட முடியாது. அதனால உன்னோட இந்த தேவையில்லாத யோசனைகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வெளியே தூக்கி போட்டுற, அதுதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா நான் உன்னை தூக்கி போட்டுருவேன். என்ன சொன்ன நீ? இவ இந்த பிரக்யா என்னால இவள மாதிரி இருக்க முடியாதா? என்கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருக்கு? இவகிட்ட ஒண்ணுமே இல்ல. என் கால் நெகத்துக்கு கூட இவ சமம் கிடையாது. நீ என்கிட்ட சொன்னல 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம், எல்லாமே புல்ஷிட். இவ உன்னோட எப்படி பிஹேவ் பண்றான்னு நான் தான் பாத்துட்டு இருக்கேனே. இவ உன்னை லவ் பண்ணல, இவ உன்னை சந்தோஷமா வச்சுக்க மாட்டா. என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற தனு. பிரக்யாவை பத்தி நீ தப்பா பேசினா நான் கேட்க மாட்டேன். நீ கேட்டுதான் ஆகணும். ஏன்னா இவ உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா, நீ ஏமாந்துகிட்டே இருக்க. காதல் உன் கண்ணை மறைச்சிருக்க, அதனால உனக்கு உண்மை தெரியல. நான் கடைசி தடவையா சொல்றேன், வாயை மூடு. நீ ஒரு கனவு உலகத்துல இருக்கிற, அதுலதான் நீயும் பிரக்யா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே பிரக்யா இறந்துட்டான். இவ உன் கண்ணு முன்னாடி இருக்காளே, இவள பாரு. இவளுக்கு முன்னாடி நீ என்ன இன்சல்ட் பண்ற? அப்பாடா, இவ வாயாலே எல்லா உண்மையும் சொல்ல போறா. நல்லதா போச்சு, இன்னைக்கே எல்லா உண்மையும் சொல்லிட்டானா ரொம்ப நல்லா இருக்கும். என் கட்டத்துல இருந்த தோசமும் போயிடும். உடனே எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடியே போயிடுவேன். வேலையை முடிஞ்சிடும், என் காசும் வந்துடும். இவ எதுக்குமே லாய்க்கு இல்லாத. பிரக்யாவை பத்தி தப்பு தப்பா பேச உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? ஜஸ்ட் பிகாஸ் நீ அண்ணனை லவ் பண்றேன்றதுக்காக உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா? இந்த வீட்டுல நீ என்னாலதான் இருக்க. நீ என்ன மதிக்கலனாலும் சரி, அட்லீஸ்ட் பிரக்யாவாவது மதிக்கலால. நீ இந்த வீட்டுல இருக்கேன்னா அதுக்கு காரணம் பிரக்யா தான். ஆனா நீ அவளையே இங்க பார்த்தானா,
அண்ணன் உன்கிட்ட சொல்லிட்டா இப்போ நானும் உன்னை வார்ன் பண்றேன். ஒருவேளை இதுக்கப்புறம் அண்ணன் பிரக்யா ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீ ஏதாவது பேசுன அப்புறம் நானே உன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன். உனக்கு புரிஞ்சுதா? முதல்ல இந்த இடத்த விட்டு வா. எல்லாம் நல்லா போயின்னு இருந்தது. இந்த ஐலா தேவையில்லாம வந்து எல்லாத்தையும் கெட்டு விட்டா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க பிரக்யா? உங்க எல்லாருக்குமே ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கா என்ன? நான் பாயசத்தை உன் கண்ணு முன்னாடி தானே திருடி சாப்பிட்டுன்னு இருக்கேன். இப்போ வந்து என்ன பண்றேன்னு கேக்குற? நீ திருடி சாப்பிடுறியா? அட கடவுளே, என்ன பொண்ணுமா நீ? திருடினது இல்லாம என்கிட்ட தைரியமா வேற சொல்ற? வேற யாரான்னு சொல்லணும்? உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி திருடி சாப்பிடுற எதுவுமே ரொம்ப ருசியா இருக்கும் தெரியுமா? நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. புரியற மாதிரி சொல்லு. என்னத்துக்கு ரொம்ப ஓவரா யோசிக்கிற? நான் தான் உன் கையில எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டேன்ல. உன்னோட அந்த மாமியார் மாதிரி நான் ஒன்னும் பொய் சொல்லல. என்ன பண்றீங்கன்னு கேட்டா இதுல ஸ்வீட் சரியா இருக்கா இல்லன்னு பாக்குறேன்னு சொல்றாங்க. என்ன சொல்ற நீ? என் அத்தை பாயசம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா? ஆமா, வேற என்ன? நான் வந்து அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது அப்படியே கையும் கையுமா புடிச்சிட்டேன். இங்க பாரு, என் அத்தை பண்ணது போனா போட்டோம், தப்பாவே இருக்கட்டும். ஆனா நீ இப்ப பண்றது உனக்கு தப்பா தெரியலையா? நான் ஏன் சொல்றேன்னா, சாப்பிடுற நேரத்துல பாயசம் எங்கன்னு எல்லாரும் கேட்டாங்கன்னா நான் அப்ப என்ன பதில் சொல்றது? என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. யார் கேட்பாங்க? பாட்டியா? அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, சுகர்ல. கேட்டாலும் கொடுக்காத. வேற யார் கேட்பாங்க? இந்த பாட்டியா? அவங்க கூட ஏதோ பண்றதா சொன்னாங்களே, இந்த கம்மியா சாப்பிடுறது, விரத மாதிரி ஏதோ ஒண்ணு. அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் வேற யாரு? உங்க புருஷன் ராஜனா? அப்புறம் மாமனாரு, அவங்க 2 பேருக்கு தான் ஸ்வீட் பிடிக்காதே. அப்புறம் மாமியாரு, அவங்கள தான் திருடும் போது அப்படியே புடிச்சிட்டனே, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்போ வாப்பா, மணமேடையில் உட்காரு. ஐயரே, மந்திரத்தை ஆரம்பிங்க. எப்படியோ இவ்வளவு தூரம் வந்துட்டேன். ஆனா பக்கத்துல இருக்கிறத நான் தாங்கிறத இவளுக்கு எப்படி சொல்றது? சொல்லாம இவளை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. இவ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு இவளுக்கு நான் தெரியப்படுத்தி ஆகணுமே. அந்த பூவை போடுமா தம்பி. உங்க வலது கையை முன்னாடி நிட்டுங்க. அம்மா, உன் கையும் நீட்டுமா. திடீர்னு இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் கையை நீட்ட மாட்டேங்கிறா? திஷா, கையை நீட்டுமா.
என் கை அவ்வளோ ரஃபா இருந்துச்சு, இப்போ இவ்வளோ சாஃப்டா இருக்கு. டேய், என்னையும் அடிச்சு போட்டு போயிட்டல. நான் உன்னை விட மாட்டேன். முதல்ல கல்யாணம் மூடிட்டுண்டா, அப்புறம் உன்னை தேடி பிடிச்சு கொள்றேன்.